வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மென்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியா இருக்கு. இதில எப்படி அப்ளை பண்றது? என்ன ரெக்ரூட்மென்ட் என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 5 தாலுகா வைஸா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியா இருக்கு. தர்மபுரி, காரிமங்கலம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, பென்னாகரம் இந்த 5 இதில வந்து பார்த்தீங்கன்னா, தாலுக்குலயும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளிய இருக்கு. எத்தன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39 போஸ்ட்டுகள் வந்து வாண்டட் வந்து உங்களுக்கு வெளிய இருக்கு. அது எப்படி அப்ளை பண்றது? அது எப்படி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றத பத்தி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தர்மபுரில 12 வாண்டட் இருக்கு. காரிமங்கலத்தில 2, நல்லம்பள்ளியில 7, பாலக்கோட்ல 8 அதுக்கப்புறம் இந்த பென்னாகரத்தில வந்து 10 இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாண்டட் வந்து குடுத்துருக்காங்க. அதில வந்து உங்க மாவட்ட தாலுக்கால எந்த ஏரியால வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால இருக்கிறவங்க நபரா இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அளிக்கப்படும். இப்ப அந்த மாரி தருமபுரில வந்து பார்த்தீங்கன்னா, 12 இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த 12 இடத்துல உங்க ஏரியா அந்த ஏரியாவா? அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாண்டட் வந்து முன்னுரிமை அளிப்பாங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் அருகில் பெண்ணாகரம் வட்டத்தில் காலியிடப்ப நம்ம இது வந்து வாண்டட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து விண்ணப்பிக்க பெறப்படும் நாள் வந்து 21/7/2025 காலை 10 மணி முதல் 20/8/2025 மாலை 5:45 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் வாங்கிக்குவாங்க. படித்தல், எழுத்துதல், திறனறிவு தேர்வுதல். இதில வந்து பார்த்தீங்கன்னா 22/9/2025 முதல் 30/9/2025 வரை வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு மற்றும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்கள் இல்லாம மத்த நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, 16/10/2025 முதல் 27/10/2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு வந்து நடக்கும். இதில வந்து பதவியின் பேர் வந்து கிராம உதவியாளர். சிறப்பு கால ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா, 11,100லேருந்து 35,100 வரைக்கும் வரும். வட்டத்தின் பேர் பென்னகரம். காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி பார்த்துக்கோங்க. செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசி என் அ எ அ டிஎன்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அற்றவர் வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இதில வந்து ஒரு போஸ்ட்டு அந்த மாரி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லிம்ஸு, பிசி பொது பேட் அ பொது போட்டி, முன்னுரிமையற்றவர், பிசில வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமையற்றவர். இது மாரி ஒரு கேட்டகரியா ஒதுக்குவாங்க. தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருந்தீங்களா, உங்களுக்கு இந்த கேட்டகரில கிடைக்கும். ஜெனரல்ல இந்த கேட்டகரி கிடைக்கும். அப்படின்றத வச்சு இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இதில வந்து நீங்க வந்து அ முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா வந்து அந்த சுழற்சி முறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து தேர்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வயது வரம்பு. முன்னாடி கல்வி தகுதிக்கு பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். தேர்வா இருந்தாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா வந்து மதிப்பெண் பெற்றல் வச்சிருக்கணும். அது வந்து தமிழ்ல வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நம்ம சேனல்ல வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது, வாங்குறது அப்படின்றத பத்தி நம்ம போட்டிருக்கோம். அது அப்ளை பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வயது வரம்பு 1/7/2025 தேதியில வந்து பார்த்தீங்கன்னா, 25 வயசு வந்து வந்து முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஜிடி, ஓசி, எஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32, அதர் பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37, மாற்றுத்திறனாளிகள் வந்து 10 வருஷம் கூடுதலா வழங்கப்படும். முன்னாள் ராணுவத்தினர் 50 வருஷம், ராணுவத்திலிருந்து இதர பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55. இதில வந்து கேட்டகரி குடுத்துருக்காங்க. அரசாணை மனிதவளம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பணி நிபந்தனை சட்டம் விதிகளின் 6ன் படி வயது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் முறை வந்து லாஸ்ட் டேட் வந்து 5:45 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் வந்து பெறப்படணும். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த வெப்சைட்ல வந்து எப்படி விண்ணப்பம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துர்றேன். நீங்க இதுல வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகன்ட் ஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வட்டம். எந்த வட்டம்? பென்னாகரம் வட்டம் அப்டின்னா பென்னாகரம், நல்லம்பள்ளி, பாலக்கோடுனா பாலக்கோடு உங்களுது. எந்த இடத்துல அப்ளை பண்றீங்களோ அங்க மட்டும். விண்ணப்பிக்க கிராமம். அந்த கிராமத்துல அந்த வாண்டட் எந்த கிராமத்துல போட்டிருக்கோ, அந்த கிராமத்துல அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாரி ஃபோட்டோ வந்து நீங்க ஒட்டணும். விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எழுதணும். உங்களோட பேரு, தந்தை, கணவர் பேர் வந்து இங்க எழுதணும். அட்ரஸ் வந்து எழுதணும். பின்கோடு, பாலினம், பிறந்த தேதி இதெல்லாம் வந்து ஈஸியா ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேசியம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தேசியம் போடணும். மற்றவர்கள் வந்து எந்த நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு போட்டுருக்கணும். மதம் வந்து போட்டிருக்கணும். சமூக கம்யூனிட்டி வந்து போட்டிருக்கணும். மாற்றுத்திறனாளினா அதுக்கான அட்டை இருக்கான்னு கேட்டிருக்கு. ஆதரவற்ற பேர் இருந்தா அதுக்கான இது இருக்கா கேட்டிருக்கு. முன்னாள் ராணுவத்தினா அதுக்கான சர்டிஃபிகேட்ல டீட்டெயிலா வச்சிருக்கணும்.
சொந்த மாவட்டம் மற்றும் கிராம விவரங்கள் அது போட்டிருக்காங்க. இருப்பிட மாவட்டம், இருப்பிட வட்டம், இருப்பிட கிராமம், விண்ணப்பிக்க கிராமம் இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தெளிவா எழுதணும். உங்க டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா, விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பேர் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். தொடர்புகள் டீட்டெயில் வந்து இங்க போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு தேர்வு இடைநிலை எஸ்எல்சி சான்றிதழ் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்தபட்ச கல்வி தகுதி அது வந்து நீங்க என்ன மென்ஷன் பண்ணி போட்டுருக்கணும். வண்டி ஓட்டுறது இது இருக்கான்னு கேட்டிருக்கேங்க. லைசென்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கு. இது வந்து கண்டிப்பா வேணும். அதனால வந்து ஆம் குடுத்துக்கோங்க. டிரைவிங் டீட்டெயில் வந்து இது மென்ஷன் பண்ணுங்க. மற்ற விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க எழுத தெரிந்த மொழிகள் விவரங்கள் போட்டிருக்கங்க. நீங்க வந்து தமிழ், இங்கிலீஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிந்தி தெரியும், பிரான்ஸ் தெரியும், கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும் அப்படின்னா, அது என்ன தெரியுமோ அத போட்டுக்கோங்க. குற்ற வழக்குகள் எதனா இருந்தா இருக்குன்னு போடுங்க. இல்லன்னா இல்லன்னு போடுங்க. நாள், இடம், விண்ணப்பதாரர் கையெழுத்து, அதுக்கப்புறம் பெறுநர் வந்து பார்த்தோன்னா, வட்டாட்சியர், அதுக்கப்புறம் எந்த வட்டம் அப்படின்றது வந்து டீட்டெயிலா போடுங்க. அதுக்கப்புறம் நிபந்தனைகள் வந்து கல்வி தகுதிய வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா? ஆல்ரெடி இருந்தது தான் நம்ம ஆல்ரெடி முன்ன பார்த்தது தான். அதுக்கப்புறம் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா, கல்வி சான்றிதழ் 10த் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை, வாக்காளர் புகைப்படம் அட்டை, அதுக்கப்புறம் வந்து ஆ ஓட்டுநர் உரிமம், அதுக்கப்புறம் நியமனம் எதனா அடிஷனல் டாக்குமெண்ட் எதனா கேட்குறீங்களா அது, அதுக்கப்புறம் குடும்ப நகல் இதெல்லாம் போட்டு அட்டாச் பண்ணி கிட்டத்தட்ட 7 டாக்குமெண்ட் இந்த ஃபோட்டோ ரீசென்ட்டா 3 மாசத்துக்குள்ள எடுத்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அட்டாச் பண்ணி நீங்க வந்து டைரக்ட்டா வந்து போஸ்ட்ல அனுப்பலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா வந்து தாலுகா ஆஃபீஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம்.